பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாங்க. ஆனா நான் அப்படி வேண்டிக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருந்தா நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால கொஞ்சம் பேர் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இரு. என்ன பெருமாளே? என் புள்ள வந்துட்டான், என்ன பண்ண போறோம்? அப்பா பெருமாளே. டாடி ஒரு 1000 பணம் வேணும் கொடுங்க. எதுக்கு? புக்ஸ் வாங்கத்தான். அந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த புஸ்தகத்தை ஒரு கையெழுத்து போடு. பெத்த புள்ளகிட்டே வட்டி புக்ல கையெழுத்து வாங்குற நீ எல்லாரும் அப்பனா வெளியே சொன்னா வைக்க கேடு. நீ வெளியில சொல்லாத. என்ன இந்தா வச்சுக்க. இன்னும் 900 தான் இருக்கு. 100 ரூபா வட்டிக்கு பிடிச்சுக்கிட்டேன். ஆமா, பெத்த புள்ளகிட்டே வட்டியை பிடிக்கிறியே. இது பாரு, கல்வி கடன், அதனால 100 ரூபா பிடிச்சிருக்கேன். குடும்ப கடன் இருந்து வச்சுக்க 200 ரூபா வட்டி பிடிச்சிருப்பேன். ஓஹோ. ஆமா, அங்க இருந்து வெளி சொம்பங்க. எந்த வெள்ளிச்சம்பு? அது அங்கேயே தான் இருக்கும். இங்க இருந்து யாரு செலவு எனக்கு தெரியாம. பை டாடி. ரைட், பாத்து போ. என்ன? ஓகே ஓகே. நல்ல பையன், புரிஞ்சுக்கிட்டா சரி. ஐயோ டேய், இங்க இருந்து 1000 ரூபாய் எங்கடா காணல? ஏடா டேய், 100 ரூபாய் வட்டி பணம் தான் பிடிச்சேன். 1000 ரூபாய் அசலே அள்ளிட்டு போயிட்டியே. நீ நல்ல பையன் இல்ல. ரொம்ப நன்றி. இவன் பேரு சுரேஷ். படிப்பு பிகாம் தேர்ட் இயர். சாதனை 3 வருஷத்துல 30 நாள் காலேஜ் போனது. பொழுதுபோக்கு அப்பாவை ஏமாத்துற பணத்தை வச்சு நண்பர்களோட ஜாலியா ஊர் சுத்துறது. எந்த கடங்காரன் போன் பண்ணானோ தெரியலையே. ஹலோ, என்னடா ராஜா? நான் பத்த மயம் பேசுறேன். எங்கடா இருக்க? இங்கதான் பூக்கடையில பூக்கடையில நிக்கிறானாமியா? பூக்கடையில சின்ன முதல்ல சொல்லுங்க. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என் மயனை பத்தி உனக்கு தெரியுமாடா? முட்டாள். ஒயின் ஷாப்பை பார்த்தாலே 1.5 கிலோமீட்டர் ஒதுங்கி ஓடி போயிருவான். மரியாதை கட்டு போ. ஒழுங்கா வேலையை பாடுற. இந்த வந்துட்டேன் ராஜா, கொஞ்சம் இரு. வந்துடுறேன். லோகமே கெட்டுடுத்து. ஒரே ஸ்மெல். ரோட்ல நடக்க முடியறதா? ஐயரே, நீ பிராமணனா இருந்து மூக்க பிடிச்சிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. 6 கடை வச்சிருக்கேன், 6 ஒயின் ஷாப்புக்கு ஓனர் நானு. ஆனா நான் பத்தமே எங்க நிக்கிறான் தெரியுமா? அங்க பாரு. வாடா. ஏன்டா இங்கே நிக்கிற? என்னப்பா பின்ன என்ன டாடி, எக்ஸாமுக்கு பணம் கட்டணும் வீட்டுல கொடுக்க சொன்னாக்க ஒயின் ஷாப் வாசல்ல வந்து வெயிட் பண்ண வச்சிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் பார்த்தா எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க. என்ன விடு, உன்னை எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. ஐயோ மகனே, நீ எனக்கு தான் பிறந்தையான்னு சந்தேகமா இருக்குடா. இப்படி எல்லாம் பேசாத, அம்மா வேணா தப்பா நினைச்சுக்க. மகனே, 6 ஒயின் ஷாப் வச்சு 60 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது கூட நான் பெருமைப்படலடா. ஆனா உன்னைய பிள்ளையா பெத்தம் பாரு, உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன்டா. வாடா செல்ல. டேய், உனக்கு என்ன வேணும் சொல்லு. வா. சும்மா வாடா சொல்ல. எனக்கு போய் இப்படி உத்தம உத்தர பிறந்திருக்கு. இவன் பேரு ரெங்கசாமி. அண்ணியனுக்கு அப்புறம் ரெமோன்னு மாத்திக்கிட்டான். நல்லவனா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடமாடும் ஒயின் ஷாப். பித்தளை பெருமாள் தான் பேசுறேன். ஆண்டவ முன்னியத்துல வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. என்னது மதுரலோட இந்த வந்துட்டு இருக்குல்ல? இந்த இங்கிலீஷ கேக்குறது தான் உன்னை லட்சமா கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆமா, என்ன விஷயம் கிடைக்கும்? எக்ஸாமுக்கு ஃபீஸ் நிறுத்து. இந்த மாதிரி நீ கேட்க கூடாதுங்கறக்காகவே கடைக்கு நான் வந்து உனக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டேன். இந்த அப்படி முக்கியமான விஷயம், எல்லாம் படிக்கணும். சரிப்பா. 2000 ரூபாய் கேட்டா கரெக்டா 2000 ரூபாய் கொடுக்குற. நீ எல்லாம் ஒரு அப்ப. இப்ப பார், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன். நான் 2000 ரூபாய் தான் கேட்டேன், நீங்க ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க. இந்தாங்க. அடடா, என் பையன் எவ்வளவு நேர்மையானவனா இருக்கான். தம்பி, நீ படிச்ச பையன், உனக்கு செலவு இருக்கும் வச்சுக்க. எனக்கு எதுக்குப்பா? நான் என்ன பான் பாராக்கு போட போறேனா, இல்ல தண்ணி அடிக்க போறேனா, இல்ல பொண்ணுங்களோட சுத்த போறேனா? காலேஜ் போற பையனுக்கு காசு எதுக்கு? முருகா, கூப்பிட்டீங்களாப்பா? இல்ல, சாமியை கூப்பிட்டேன். விளக்கி வச்ச பித்தளை தவளமாய் சுத்தமா இருக்கிய. இந்த பாரு, நீ படிக்கிற பையன் ரொம்ப இருக்கணும். சத்துள்ள பண்டமா சாப்பிடு. நல்லா படிக்கணும். My daddy is nonsense fellow, idiot fellow, stupid fellow. தமிழ்ல இருக்கு என்னப்பா அர்த்தம்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? எப்படியோ இன்னைக்கு செலவுக்கு அமௌண்ட் தேத்தியாச்சு. மேட்டர் சக்சஸ். இவன் பேரு முருகன். இவன் படிக்கிறதே பாக்கெட் மணிக்காகத்தான். 7ஆம் கிளாஸ்ல படிச்ச இங்கிலீஷ வச்சு இவங்க அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கான். நல்லா இருக்கும். அப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதான் காசு எடுத்தேன். இது போதுமாப்பா? 10,000 தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் வாசு, முருகனுக்கு அபிஷேகம் குத்துக்கலாண்டிக்காம மணி அடியேண்டா. மணியை யாரோ அடிச்சுட்டாங்க. டேய், சத்தமே வரேடாம்பி. சத்தமே வராம அடிச்சுண்டு போயிட்டான்னா. இவன் பேரு சீதாராம. ஃப்ரெண்ட்ஸுங்க செல்லமா சீதான்னு கூப்பிடுவாங்க. பாத்தீங்கல்ல, பாக்கெட் மணிக்காக கோயில் மணியே அடிக்கிறவன். இவங்க எப்பாவது எட்டி பாக்குற காலேஜ் இதுதான்.
waiting for him. Sorry. எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா எப்படி இருக்காங்க? ஏன் எங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நாங்க அழகா இருக்கிறவங்க தான் கேட்போம். உங்களுக்கு வேற வேலையே இல்ல. அவங்க ஆயா ஹாய் செத்து பங்கஜ், நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா படத்துக்கு போலாம்னு. நான் கிளாஸுக்கு போகணும். சரி, திரும்ப எப்ப போவே? 5:10க்கு. நல்லா தானே இருக்க, 500 1000க்கு போலாமே. செருப்பால அடிப்பேன். Thank you. மூஞ்ச பாரு கருங்குரங்க மாதிரி. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம். ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுக்காகவே காலேஜுக்கு வருவீங்களா? கிளாஸுக்கு போய் தொலை. குட் மார்னிங் சார். நீ ஏமா குட் மார்னிங் சொல்ற? வாய் வலிக்காது? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? மெலிஞ்சிட்டா. கிளாஸுக்கு போ. தம்பி கிளாஸுக்கு போல. தங்கச்சி, தங்கச்சி நீ கிளாஸுக்கு போல. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கையறா. ஏய், காலேஜ் எம்டி மாதிரி உள்ள வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்க. வெளியாட்கள் உள்ள வர கூட தெரியும் உனக்கு? ஏ வாட்ச்மேன், இந்த கிளம்போட கட் அவுட் பண்ணு. ஏ வாட்ச்மேன் வராத. என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்ட? நான் தான் உங்களோட ப்ரொஃபசர். என்ன ஏதோ ஒரு வாரம் லீவ் போட்டு நான் காலேஜுக்கு வரல, அதனால உடனே நான் மறந்துடுறதா? ஐ அம் சாரி சார். நீங்க ஒரு வாரமா காலேஜுக்கு வரல, நாங்க 1.5 மாசமா காலேஜுக்கு வரல. அதுதான். இப்ப தப்பி தவறி உள்ள நுழைஞ்சிட்டீங்கல்ல, இங்க நிக்காதீங்க. கிளாஸையாவது எட்டி பாருங்க, போங்க. போர் அடிச்சா வர. இத பாருங்கடா, இன்னைக்கு மட்டும் நீங்க கிளாஸுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னுடைய பவர் என்னன்னு காட்டும்படியா இருக்கும். என்ன ஒரு 440 வோல்டேஜ் இருக்குமா? என்ன ஜெனரேட்டர் நினைச்சுக்கிட்டியா? நக்கல. சாரி சார், அவனுக்கா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஆல்ரைட். நீங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு இருங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆமா, எதுக்காக எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? மெட்ராஸ் ஐயா பாக்குறீங்களா? என்னடா அவர்தான் கிளாஸுக்கு கூப்பிடுறாரு, நீயும் வரேன்ற? அவர் மொக்க போட்டானே காதை அறந்துரும் மச்சான். டேய், அவர் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். போடா. டேய் 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 சார் சார் சார். என்னடா சொடக்கு போட்டு கூப்பிடுற? Sorry, sir. வாட் இஸ் தி மேட்டர்? சின்ன டவுட் சார். உனக்கு டவுட்டே வராத. எந்த சப்ஜெக்ட்ல? சப்ஜெக்ட் இல்ல சார், உங்க முதுகுல. முதுகுலையா? ஆமா சார், உங்க முதுகுல எட்டனா சைஸ்ல இம்மாம்பரிய மச்சம் இருக்குன்னு நான் சொல்றேன். இவன் இல்லைங்கிறான் சார். ஆமா சார். இவன் இல்லங்கறான்ல, அதே மாதிரி நானும் இல்லங்கறேன். டேய், ஏன் முதுகுல இருக்கிற மச்சத்தை நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய மூத்த சம்சாரம் பங்கஜ இருக்காளே, அவ நான் குளிக்கும் போது எத்தனையோ தடவை பார்த்திருக்கான். ஆனா முதுகுல மச்சம் இருக்கிறதா சொல்லல. அவ கிடக்குறா கேள்வி. என்னுடைய 2வது சம்சாரம் இருக்கே, கொத்தர பச்சை கிளி மாதிரி இருப்பா. 20 வயசு தான் ஆகுது. அவளும் என்ன எத்தனையோ தடவை குளிப்பாட்டி விட்டு இருக்கிறா. அவளும் பார்த்தது இல்ல. எங்க 3 பேருக்குமே தெரியாத மச்சத்தை இந்த மூதேவி எப்படி பார்த்திருப்பான்? சார், ஏன் சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதுகுல மச்சம் இல்லைன்னா இல்ல நிரூபிங்க சார். டேய், என் முதுகுல மச்சம் இல்ல. எவ்வளவு பெட்டு? 100 ரூபாய் பெட்டு சார். இந்த அல்ப பெட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். சரி, 101 ரூபாய். இது எவ்வளவோ பரவாயில்ல. புடி. சவால்னு வந்த அப்புறம் நான் பின் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. ஹிஸ்டரிய படி. சார், நான் காட்ட சொன்னது முதுக. முதுகு எங்க இருக்கு? பின்னாடி. ஓ, இப்ப பின்னால ஆமா. வந்துச்சா? இந்த அப்படி. ஓ, முழுசா கலட்டினதுக்கு அப்புறம் என்ன முக்காட வேண்டியிருக்கு? காட்டியா? இருக்கா? இருக்கா? ஆமா, இருக்கா? இது எப்படி இருக்கு? இத பாரு மச்சான், ஜீவன் டோன் விளம்பரம் மாதிரியே இல்ல. இப்ப தெரியுதா? டயரை கையில கொடுத்தா எம்ஆர்எஃப் விளம்பரமே தான். ஆமா. ஆமாடா. டேய், அற நிர்வாணம் ஆகிவிட்டு அனாவசியமா பேசப்படாது. இப்போ இது கவுப் மஸ். இது கவுப் மஸ். ஆல்மோஸ்ட் பாத்தியா? Stupid. What are you doing? What the hell you? இதோ பிரின்சிபாலே வரார். அவரே கட்டுறோம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். Hello. கட்டப்படாது. What nonsense you are doing? சார், நான்சென்ஸ் இல்ல சார். இந்த bloody fellow in black dress 101 ரூபாய் பெட் கட்டணும் சார். போய் சொல்லாங்க சார். ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? சார், இவர் ஒரு பெரிய பாடி பில்டரா சார். நேஷனல் லெவல்ல 3 அவார்ட் வாங்கி இருக்காரா. காலேஜ் போனா கூப்பிட்டு என் மசில்ஸ் பாரு, என் கைய பாரு, என் காலை பாரு, இந்த இங்க பாரு, இத பாரு, அப்படி கூப்பிட்டு. ஐயா, பாடம் நடத்த வேண்டிய ஆளு பாடியை காட்டி பசங்களோட பால் உணர்வை தூண்டி விட்டுட்டு இருக்கியா? நீங்க தான் சார் பிரின்சிபல். பால் உணர்வு, தயிர் உணர்வு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவருக்கு நல்ல பாடம் போகட்டுங்க. You are dismissed. சார், அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க சார். I have got 2 wives, 5 children and 4 of them are girls, unmarried. My house is in Adamanam and all my jewels are with Bajalal State. எல்லாம் போய் சார். சார், please. You are suspended for 1 week. சார், சட்ட போடுங்க. இது பார் சாமி, எனக்குன்னு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு சாமி மாதிரி இருந்து எங்க அம்மா என்ன பாத்துக்கிறாங்க. ஒரு தாய் மாதிரி இருந்து நீ எங்க அம்மா பாத்துக்கோ. எனக்கு அது போதும். நான் உங்ககிட்ட புதுசா என்னத்தை கேட்க போறேன்? எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு என் பொண்ணுதான். அவளுக்கு நல்ல படிப்பையும் அறிவையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன். அம்மாடே, என்னம்மா அது? சாமியை கும்பிடாம என் காலில் விழற?
உனக்கு வேணும்னா அது சாமியா இருக்கலாம். ஆனா எனக்கு நீதானம்மா சாமி. ரத்தம், வேர்வை, செயல், சிந்தனை இப்படி எல்லாத்தையும் செலவழிச்சு என்ன ஆளாக்குனது நீதானம்மா. நான் உன்னை கும்பிடுறதானம்மா சரி. என்ன வயசு தான் ஏறிட்டே போறது, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தா தூங்கிட்டே இருக்கான், தருத்திர பிடிச்சவன். ஏன்னா புள்ளைய கரிச்சு கொட்டின்னு இருக்கேன். நன்னா தூங்கட்டுமே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. சண்டேவா? குரூப் ஸ்டடி இருக்கே. என்ன மச்சான், குரூப் ஸ்டடிக்கு ஓகேவா? நான் அது மிஸ் பண்றதாவது. ஐ எம் ஆல்ரெடி ஆன் தி வே. நீ முதல்ல முருகனுக்கு போனை போடு. டேய், நான் வந்து 1 hour ஆகுதுடா, வாங்கடா. வரானுங்க பாரு ஆடி அசிஞ்சு. தலையை பத்தியா கரகாட்டக்கார கவுண்டமணி மாதிரி. சரி சரி, எடு மேட்ற. அலையாதடா, குரூப் ஸ்டடினா மட்டும் முதலா இருப்பியே. நான் பொறுப்பானவன்டா. பேச்சா குறைச்சிட்டு டக்கு டக்குன்னு மேட்ரை எடுங்கடா, எடுங்கடா. இந்த கர்மத்தை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? தூக்கி அப்படி போடு. டென்ஷன் ஆவறடா, அவசரத்துல சேர்த்து போ. நான் உங்க அப்பா கிட்ட மாட்டிப்பேன். மாப்ள இதோ பார். இதா குரூப் ஸ்டடிஸ்க்கு தேவையானது இதான்டா மெயின் ஐட்டம். குடி. சாதாவே இல்லன்னா அப்புறம் எங்கந்தியா பேசல? என்ன விளையாடுறியா? நேத்து நீ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நாங்க குரூப் ஸ்டடிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப திடீர்னு இல்லன்னு சொன்னா எப்படியா? அதுக்கு நான் என்ன பண்றது? போன சண்டை ரீட்டா அமிச்சேன், அதுக்கு முந்தின சண்டை கேத்ரின் அமிச்சினா இல்லையா? அதெல்லாம் சரியா? இப்ப இந்த வாரம் லவன் ரெடி பண்ணியா? ஐயோ, எல்லாம் எங்கேஜா இருக்கியா? எங்கேஜ்னா ஒரு 18-19 இருக்குமா? அட அது இல்லப்பா, இன்னைக்கு சண்டேன்றதுனால எல்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கு. கமிட்மெண்ட்ல இருக்கோ அபார்ட்மெண்ட்ல இருக்கோ எனக்கு தெரியாது. 500-1000 செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு இமிடியேட்டா ஒரு ஃபிகர் வேணும். யார பிடிக்கிறது? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னது? என்னால முடியலன்னா நீ வேற ஆளை பாத்துக்குவியா? இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மயில்சாமியோட பெரிய மாமாவை நீ பாத்துருவியா? நீ உள்ளவா, நான் யாருன்னு காட்டுறேன். நீ வா, நான் காட்டுறேன். மாமா மாமா, நீ என் தாய் மாமா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றான். வணக்கம் ஐயா. வாமையிலே என்ன குயில கூட்டு வராம காக்காயை கூட்டு வந்திருக்க? குயில கூட்டு வந்தா குமரி இருக்க மாட்டேங்க. என்னப்பா இது மனக்குமுறல சொல்றேன். சரி, குடுக்கல் வாங்கல் கூட்டல் கழித்தல் தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க வந்த சும்மாதான். அப்ப கிளம்பு. நீங்க வேற விளையாடாதீங்க சார். தம்பி பேரு ரெமோ. ரெமோ நல்லா தான் இருக்கு, ஆனா யாருக்கோ மெமோ கொடுக்குற மாதிரி நிக்கிறானே. விளையாடாதீங்க ஏட்டையா. ஆட பார்த்து எடை போடாதீங்க, பர்ஸ பார்த்து எடை போடுங்க. ஓஹோ. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பர்ஸ பாக்குறேன்னு சொல்லி ஃபைல பரட்டிக்கிட்டு இருக்க? ஒன்னில ஏட்டையா, போன வாரம் அந்த சுபாமங்களா லாட்ஜில ரெய்டு பண்ணீங்க இல்லையா, அந்த பொண்ணோட அட்ரஸ் கொஞ்சம் வேணும். அவளா? லோஹித் லோகநாயகி. என்ன அது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதுங்க அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? யோ, புது புது பொண்ணுங்களா வராளுங்கல்ல, எல்லாருடைய அட்ரஸ் நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு முறை இங்க வந்து போயிட்டாளுங்கன்னு வச்சுக்க, அவளுக்கு சொந்த பேரு, புனை பேரு, அங்க அடையாளம் எல்லாம் இங்க இருக்கையா. அதுக்குதான் வந்திருக்கேன். உனக்கு எதுக்கு அது? ஏய், இங்க பாரு, அங்க திறந்த வாய் இங்க திற. என்ன விஷயம்? அந்த பொண்ணோட அட்ரஸ் தேடிட்டு இருக்கு சார். அத மூடு. ஜெயலட்சுமி காலனி, நம்பர் 10, கண்ணகி தெரு. என்ன மச்சான், இன்னும் ஃபிகரையும் காணோம், கூப்பிட போனவனையும் காணோம். நான் வேற அவசரப்பட்டு ஒரு டப்பா சிட்டுக்குருளை கிட்ட சாப்பிட்டேன். தாங்க முடியலடா, என்ன பண்றதுன்னே புரியலையே. பால மீனுக்கு 4 மீன் வெயிட்டிங். என்னடா தனியா வர்ற? டேய், அப்ப குரூப் ஸ்டடி கேன்சலா? டேய், இந்த ரெமோவுக்கு வேணா கேன்சர் வரலாம், ஆனா இந்த ரெமோ போட்ட ப்ரோகிராம் கேன்சல் ஆனதா வரலாறே கிடையாது. அங்கே பா. இது கண்ணை பட்டுறா. நீ அங்க பாரு. ஐயோ சாரி, அங்கே பார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சொல்லுங்க. உச்சி மீது வானிடித்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நமஸ்காரம். வணக்கம். இது என் குழந்தை, இவளையும் சேர்த்துங்கோ. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்து. நீ கத்துண்ட விஷயத்த மத்தவாளுக்கும் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சந்தோஷம். வரேம்மா. சொல்லுங்க. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எங்கே போயிருப்பேன்? டேய் கொஞ்சம் நடுறா. மணி என்னடா? கையில தான் வாட்சி கட்டிருக்கல, பார்க்க வேண்டியதானே? சரிடா, மணி 12 ஆகுது. நல்லா தான் படிக்கிற, பொறுப்பா இருக்க, எல்லாமே நல்லா தான் செய்யற. அப்புறம் ராத்திரில மட்டும் ஏன்டா லேட்டா வர? டேய் கொஞ்சம் நடுறா. தண்ணியில இருக்கும்போது எதுவும் பேச வேணாம். நான் தண்ணி அடிச்சிருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? அப்பப்பா, இந்த நாத்த நாருது. நாளையில இருந்து நம்ம கடை சரக்கு அடிக்கப்படாது, இவன் கண்டுபிடிச்சிருவான். ஓ, நோக்கியா? ஏய், சூப்பர் ஃபிகர். என் பர்சன்ட் ஈஸியா மடிஞ்சிரும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஏய் அதெல்லாம் ஐ சொசைட்டி ஃபிகர் நமக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன கண்ணும் கண்ணும் நோக்கியா நோக்கியா கனெக்டிங் த பீப்புள். வேர்ல்டுல இருக்கிற எல்லாரையும் கனெக்ட் பண்ற இந்த நோக்கியா இந்த பாக்கியாவை கனெக்ட் பண்ணாதா எப்படி மடிக்கிறேன்னு பக்கத்துல இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்ன பண்ணி தொலை. ஓகே மாட்டிக்காதடா மச்சான். ஹலோ I'm waiting for a call. ஹலோ 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 இல்லடி இங்க ஒரு ஹலோ சின்ன டாட் டிஸ்டர்பன்ஸ். எங்க இருக்கீங்க டாடி? ஓ திபெத் பீடபூமிலையா? டேய், செல்ல வச்சுட்டு அட பாவி, புதுக்கோட்டை பைபாஸ்ல அவங்க மொத்த ஃபேமிலி இறக்கி விட்டா எப்படி வீட்டுக்கு பண்ண வழி தெரியாது? உலகம் ஃபுல்லா சுத்துற மாதிரி எப்படி புழுறான் பாத்தியா? ஆள பாரு. டாட் சிந்து சமவெளிக்கு பக்கத்துலயா? ஓ நான் எல்லாம் 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. யா 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 என்ன பண்றான்டி? சரியான லூஸ். Ben. இந்த ஊருக்கு இங்கிலீஷ் வரையா? ஓய் ஓகே 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 டாடி நோ கமிங் நோ கமிங் நாட் இன்கமிங். டாடி சொல்லுங்க டாடி, நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அந்த செல்போன்ல தான் பேசுறேன். என்னால Nokia தாங்க முடியல. 35,000 35,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்களே. கவுண்டர்ஸ். ஹலோ டாடி சிக்னல். ஹலோ ஹலோ ஐ லவ் ஐ லவ் தாங்கல. ஹலோ கேக்குதாடி? டாடி ஆமா டாடி அந்த நோக்கியா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த பழைய மாடல்லாம் தூக்கி போட்டுட்டேன் டாடி. இத தூக்கலாம்னு தான் ட்ரை பண்றேன். நீங்க அந்த நியூ மாடல் ஒன்னு வந்திருக்குல்ல 70,000 அத வாங்கி அனுப்புங்க டாடி. லண்டன்ல தான் வாங்குனேன் டாடி. ஓகே டாடி. ஓகே ஓகே டாடி. ஓகே டாடி. செல்ல வச்சிட்டு சீனா போடுற. இரு ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளிப்பா. ஐயா வாட் நான்சென்ஸ். 35,000 ரூபாய் செல்போன்ல பேசிட்டு இருக்க. இடிச்சு கீழ விழுந்துச்சுனா நீ வாங்கி கொடுப்பியா? உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? இது 35,000 ரூபாய் தெரியுமா? டெல் மீ. இந்த 35,000 ரூபாய்க்கு 1 or 3 years நீ வர்க் பண்ண வேலைக்காரி. நான்சென்ஸ். ஹலோ சாரி வேலைக்காரி இன்ஸ்டா. என்ன இது? செல்லு தெரியல? ஏன் கொட்றீங்க? கையில கால மிதிப்படுதுன்னு எங்க அம்மா குப்பையில போய் கொட்டிட்டு வர சொன்னாங்க. 50,000 ரூபாய் செல்லாக்கிது பொறுக்கி எடுத்துக்கோ. செல்போனை குப்பையில கொட்டுற ரேஞ்சா? நம்ம ஓவரா பில்டப் கொடுத்துட்டோம் அதான். டேய், என்னது அது? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். கண்ணும் கண்ணும் நோக்கியா செல்போனை குப்பையில கொட்டுறது பாத்தியா? எல்லாம் ஒரிஜினல் செல்போனா இருக்கு. இதுல என்ன கௌரவம் பாத்துக்கிட்டு? கனவுல டூயட் பாடிட்டு நிஜத்துல கோட்டை விட்டுட்டேன். மச்சான் இந்த ஃபிகர் மட்டும் குரூப் ஸ்டடிக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ என்னடா பண்றது? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரூப் ஸ்டடிக்கு இதே ஃபிகரை ஓகே பண்றேன்.